நோக்கி நம்ம எல்லாம் திசை திருப்பி கொண்டிருப்பார்கள் பல பணம் சம்பாதிப்பவர்கள். இதான் உண்மை. என்ன, நம்ம திசை திருப்பி எங்கேயோ கூட்டு போயிடுவாங்க. புண்ணியம் செய்யணும், நன்மை செய்யணும், நல்ல காரியம் செய்யணும், ஒரு மாட்டை காப்பாற்றணும், என்ன நம்ம நெல் வயல்களை காப்பாற்றணும். இதுக்கெல்லாம் நமக்கு அக்கறை செலுத்தக்கூடிய வகையில் எவனுமே பேச மாட்டான். ஏன்னா நம்ம எல்லாம் திசை திருப்பி அரசியல், சினிமா, அந்த மாதிரி செய்திகளில் நம்ம எங்கேயோ திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. போகட்டும், பொழுதுபோக்குக்காக நாம் எல்லாம் அனுபவிக்கிறது ஒன்றும் தவறே கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் சத்தியமான விஷயங்களை, நேற்றைய விஷயங்களை இன்று நாம் தெரிந்து கொண்டு நாளை நன்மைக்காக அனைவரும் சிறிது நேரமாக ஒரு நாளைக்கு செலவிட வேண்டும் என்பதுதான். எப்படி நம்ம நாள் பூரா உழைச்சிட்டு நாள் பூரா கண்ட இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு கண்டதை சாப்பிட்டாலுமே காலையில் குளிக்கிறோமா இல்லையா? என்ன, அதை சாப்பிட்டு குளிச்சாலும் பரவாயில்ல, குளிக்கிறோமா இல்லையா? அந்த குளியலை ஏன் ஏற்படுத்தியிருக்காருன்னா நம்ம உடல் சுத்தமாக வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோல நம்ம மனசும் கலங்கப்படுதுங்க. நமக்கு இருக்கிற இந்திரியங்கள், இந்த கை, கால், கண், காது, நாக்கு, இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த உடல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த உடலில் ஒரு உறுப்பு இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதுதான் மனம்னு சொல்கிறாங்க. இந்த மனம் படுத்துகிற பாடு இருக்கு, எல்லா இந்திரியங்களுக்கும் தலைவர் மனம்தான். அந்த மனத்தை எப்படிங்க சுத்தப்படுத்துவீங்க? அந்த மனத்தை எப்படி சுத்தப்படுத்துவீங்க சொல்லுங்க டாக்டர், ஏதாவது செய்தி இருக்கா அதுக்கு? அந்த மனத்தை எப்படி சுத்தப்படுவீங்க? அந்த மனத்தை சுத்தப்படுத்துவது யார் என்றால் சாட்சாத் பரபிரம்மமான கடவுளான இறைவனான நாராயணனே என்று சொல்லப்படுகிறது. இதுல யாரையும் இதுலையுமே நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இது யதார்த்தமான உண்மை. நம்ம மனசு கலங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. என்ன, ஒரு திரைப்படம் பார்க்குறோமா, ஒரு காதல் காட்சியை பார்க்குறோமா, அதில் மனசு சஞ்சலப்படுது. என்ன, ஒரு பெரிய பணக்காரனை பார்க்குறோமா, ஆஹா என்ன அருமையா, இவன் எத்தனை சம்பாதிச்சு வச்சிருக்கா, இவனை பார்த்து எத்தனை பேர் சலாம் போடுறாங்க, எத்தனை பேர் என்ன நம்ம வணக்கம் போடுறானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வணக்கம் போடுறவங்கிட்ட கேட்டால் அவன் வாயில் முணுமுடிச்சு திட்டுறதை கேட்கணுமே. நம்ம இந்த ஆளா, சரி தொலையறான் அப்படின்னு சொல்லி திட்டுறவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை பிரித்து பார்க்கக்கூடிய வகையிலே, பகுத்தறியக்கூடிய வகையிலே பகுத்தறிவை வளர்ப்பதுதான் நேற்றும் இன்றும் நாளையும் எப்போதும் இருக்க போகின்ற இந்த ஆன்மீக விஷயங்கள் என்பதை அனைவரும் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப அடியேன் சொன்னது என்னன்னா,